Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahima wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் யூதர்களும் அவர்கள் செய்த அநியாயங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு இதுக்கு முன்னால் ஒரு 4-5 வாரங்களாக அந்த இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு 100-120 வருஷத்துடைய வரலாறு நம்ம ஒரு 4 வாரமாக பார்த்தோம். போன வாரத்தை பொறுத்தவரை குனூத்துன் நாசிலாண்டா என்ன அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்துன் நாசிலாவை எப்பப்போ ஓதுனாங்க என்பதை பற்றியும், அப்படி குனூத்துன் நாசிலா ஓதப்படுகிற போது பின்னால் தொழக்கூடிய மக்கள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்பதை பற்றியும் போன வாரம் பார்த்துருக்கிறோம். இந்த வாரம் இந்த யூதர்கள் தான் நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்களை செய்கின்ற காரணத்தால இந்த யூதர்கள் யார், அவங்கள பத்தி குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, யூதர்கள் யார் என்று சொன்னால் மூசா நபியுடைய சமுதாயம். மூசா நபி இருந்தாங்கல்ல, அவங்களுடைய சமுதாயத்தை தான் யூதர்கள் யகூதிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த யூதர்களை பொறுத்தவரை மூசா நபிக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். மூசா நபிக்கு பிந்தி நபிமார்கள் வந்தாங்களே, அவங்கள யாரை என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க என்பது முதல் முக்கியமான செய்தி. இரண்டாவது, யூதர்களை அரபில யகூதி யகூதி என்று சொல்லுகிறோமா இல்லையா? இந்த யகூத் என்றால் யார் என்று சொன்னால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு மகன். உங்களுக்கு தெரியும், யாக்கூப் நபிக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவியின் மூலமாக 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க. ஒருத்தர் பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் பேர் என்ன, புனியாமீன். தெரியும், யூசுப் நபி புனியாமீன் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க, யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் தெரியும். இன்னொரு மனைவிக்கு பிறந்த 10 பேர் இருந்தாங்கல்ல, இந்த 10 பேர் சேர்ந்து யூசுப் நபியை கிணத்துல தள்ளி போட்டாங்கல்ல. அந்த 10 பேரில் ஒருவருடைய பேர் என்ன என்று சொன்னால் யஹூதா. யஹூதா யாருடைய பிள்ளை? யாக்கூப் நபியுடைய மகன், அதாவது 5வது மகனுடைய பேர் யஹூதா. அந்த யஹூதா என்பதிலிருந்து தான் என்ன வந்திருக்கிறது, யஹூதியுன். அந்த யஹூதாவை சார்ந்தவர். உதாரணமாக நம்மளையெல்லாம் அரபு நாடுகள்ல ஹிந்தியுன் என்று சொல்வார்கள். ஹிந்தியுன் என்று சொன்னால் இந்தியாவை சார்ந்தவர் என்று பொருள். மதராசியுன் என்று சொன்னால் சென்னையை சார்ந்தவர் என்று பொருள். பெங்களூரியுன் என்று சொன்னால் பெங்களூரை சார்ந்தவர் என்று பொருள். அது மாதிரி அந்த யஹூதாவிலிருந்து யஹூதியுன் என்று சொன்னால் அந்த யஹூதாவை சார்ந்தவர், அந்த யஹூதாவை பின்பற்றக்கூடியவர் என்ற பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த யஹூதிகளை தான் அதே மாதிரி இந்த யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் சேர்த்து அல்லாஹ் மொத்த பேர் என்ன சொல்றான்னு சொன்னா பனு இஸ்ராயில். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு சூராவுடைய பேரு 17வது சூரா. சூராவுடைய பேரை என்ன, பனு இஸ்ராயில் என்று பொருள். என்றால் என்ன அர்த்தம்? பனு என்று சொன்னால் பிள்ளைகள், இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயில். இந்த இஸ்ராயில் என்று தான் இஸ்ரேல் இஸ்ரேல் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. எங்கிருந்து வந்த வார்த்தை இந்த இஸ்ராயில்? பனு இஸ்ராயில், இஸ்ராயிலின் பிள்ளைகள் என்று பொருள். இஸ்ராயில் யாரு? யார் இஸ்ராயிலே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபிக்கு 2 பேர். யாக்கூப் நபிக்கு 2 பேர். நம்ம கூட தொழுகையில சுபஹ் தொழுகை என்று சொல்கிறோம், சில ஊர்கள்ல ஃபஜ்ர் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு தொழுகைக்கு 2 பேர் இருக்கிறதோ அது மாதிரி அந்த காலத்தில் பல பேருக்கு 2 பேர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி யாக்கூப் நபியுடைய ஒரு பேர் யாக்கூப், இன்னொரு பேர் என்ன,
இஸ்ராயில். புரியுதா? அப்ப பனு இஸ்ராயில் என்று சொன்னால் என்ன பொருள்? யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று பொருள். இந்த இஸ்ராயில் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தை என்று சொன்னால் ஹிப்ரு மொழி. இஸ்ராயில் என்ற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமை. ஹிப்ரு மொழியிலே இஸ்ராயில் என்று சொன்னால் அரபி மொழியில் அப்துல்லா. அந்த அப்துல்லாவை ஹிபுராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி பார்த்தானே? இஸ்ராயில், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று பொருள். அப்ப இந்த பனு இஸ்ராயில் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதா இல்லையா? இவங்க யூதர்களை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் என்பது முதல் முக்கியமான செய்தி. ரெண்டாவது நீங்க பாத்தீங்களாக்க இந்த பனு இஸ்ரவேலர்கள், இந்த யகூதிகள், இந்த யூதர்களை பொறுத்தவரை உலக வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க அநியாயங்கள் அக்கிரமங்களில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். நபியுடைய மூசா நபியுடைய காலத்திலேயே மூசா நபிக்கு அவங்க செஞ்ச அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறத கொஞ்ச நஞ்சம் அல்ல, அவ்வளவு அநியாயம் பண்ணாங்க. வரலாற மொத்தமா படிச்சு பார்த்தீங்களாக்க அட்டகாசம் அட்டகாசம், மிகப்பெரிய அட்டகாசத்துக்கு யார் எடுத்துக்காட்டு என்று சொன்னால் யார் எடுத்துக்காட்டு? யகூதிகளே எடுத்துக்காட்டு என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சின்னஞ்சிறிய ஒரு வரலாறு உங்களுக்கு பதிவு பண்றேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை சமயனா வாதானா. ஒவ்வொரு வார ஜுமாவுல நான் சொல்லுவேன். என்ன பொருள் என்று சொன்னால் கேட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று பொருள். இந்த சமயனா வாதானா என்று சொன்னது யார் என்று சொன்னால் சஹாபாக்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் சமயனா வாதானா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கேட்கறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, கட்டுப்படுவாங்க. இது சஹாபாக்குடைய பண்பாடு. சமயனா வாதானா இது சஹாபாக்குடைய பண்பாடு என்று திருமறை குர்ஆனே பேசுகிறது. ஆனால் யூதர்களை பற்றி சூரத்துல் பக்ராவுடைய 93வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வகாலு சமிஅனா வ அஸைனா. அவர்களை சார்ந்த நபிமார்கள் அவங்கள்ட்ட போய் தாவா செய்வாங்க. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் தாவா செய்வாங்க. சொன்னால் நேருக்கு நேராக மூசா நபி சொல்லுவாங்க சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் மாறு செய்து விட்டோம், கேட்டோம் நிராகரித்து விட்டோம், கேட்டோம் புறக்கணித்து விட்டோம் என்று டைரக்டா நபியுடைய மூஞ்சிக்கு மூஞ்சா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பேசிய ஒரு சமிஅனா வ அஸைனா என்று பேசிய அநியாயக்கார கூட்டம் தான் இந்த யூத கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் நபிமார்களை கொலை செய்த ஒரே கூட்டம் இந்த யூத கூட்டம். நபிமார்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம். இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மூசா நபிக்கு பிந்தி நபிமார்கள் வந்தாங்கல்ல, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா இல்லையா? அந்த நபிமார்களில் பல்வேறு நபிமார்களை இந்த யூதர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய 61வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வயக்துலூன நபியீன பிகைரில் ஹக்கி. அவர்கள் அநியாயமாக அக்கிரமமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் என்று யூதர்களை பற்றி சூரத்துல் பக்ராவுல பேசுறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 112வது ஆயத்தில் வயக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக். இங்கே நபியின், நபிக்கு பன்மை ரெண்டு பன்மை இருக்கு. நபினா நபி தெரியும் உங்களுக்கு. இந்த நபிக்கு ரெண்டு பன்மை இருக்கிறது. ஒரு பன்மை நபியின், ஒரு பன்மை என்ன? நபியின் நபிமார்கள். இன்னொரு பன்மை அம்பியா நபிமார்கள். பக்ராவுல நபியின் நபிமார்களை கொலை செய்தார்கள் என்று பேசுகிறான். இந்த ஆல இம்ரான்ல வயக்துலூனல் அன்பியா அவர்கள் நபிமார்களை கொலை செய்தார். இன்னொரு பன்மையை பயன்படுத்தி நபிமார்களை கொலை செஞ்சாங்க என்று பேசுகிறான். அவன் நபிமார்களை கொலை செய்வது என்பது யாருமே துணிய மாட்டாங்க, பயப்படுவாங்க. உதாரணமா மக்காவுடைய காவிரிகள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு பயப்படுவாங்க, காபாவை இடிக்க பயப்படுவாங்க, காபாவுடைய கண்ணியத்தை கொலைக்க பயப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நபி, என்ன மாதிரி நமக்கு ஆயிட்டா என்ன பண்றது? கொலைக்கு அடிச்சாங்க, உதைச்சாங்க, சித்திரவதை பண்ணுவாங்களே தவிர கொலை செய்ய என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. இது வரலாறு. ஆனால் இந்த யூதர்களை பொறுத்தவரை நிறைய நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட 2 நபிமார்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க இந்த யூத மக்களால் கொலை செய்யப்பட்டவர்கள். புரியுதா? எவ்வளவு பெரிய நபி. இந்த நபியை என்ன பண்ணாங்க? இவங்க கொலை செஞ்சாங்க. குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அதே மாதிரி ஜக்கரியா நபியுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணப்பட்டாங்க? இந்த யூதர்களால கொலை செய்யப்பட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னானு பஷ்ஷுருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கல்ல, யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான வாரிசை தந்தருள்வாயாக, எனக்கு சாலிஹான வாரிசை தந்தருள்வாயாக, என்னை சந்ததியற்றவனாக ஆக்கி விடாதே என்றெல்லாம் பல்லாண்டுகள் துஆ செஞ்சாங்கல்ல. அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் ஜக்கரியாவே இன்னானு பஷ்ஷுருக பி குலாமின், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். ஒரு புள்ள பிறகு, ஒரு ஆம்பளை புள்ள குலாம் என்று சொன்னால் ஆண் பிள்ளை பிறக்க போகிறது. இஸ்முஹு யஹ்யா, அந்த ஆம்பளை புள்ளைக்கு நானே பேரை வச்சிரேன். பிள்ளைக்கு பேர் என்ன? யஹ்யா.
லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே யஹ்யா என்ற பேர் யாருக்கும் வைத்தது கிடையாது என்று பேசுகிறானே. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யான்னு பேர் வச்சது யார் வச்சுன்னு சொன்னா, யார் வச்சது? அல்லாஹ் வச்சான். அவங்க தாயுடைய கர்ப்பத்துல போறதுக்கு முன்னாலே யஹ்யான்னு பேர் வச்சிட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த யூதர்கள் கொலை செஞ்சாங்க. அது மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, இந்த யூதர்கள் கொலை பண்ணாங்க. இன்னும் பல நபிமார்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, அல்லாஹ் காப்பாத்தி விட்டான். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், தெரியும் உங்களுக்கு வரலாறு. ஈசா நபியை கொலை செய்ய போனாங்களா இல்லையா? ஈசா நபியை இந்த யூத மக்கள் தான் கொலை செய்ய போனாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவர் அப்படியே வானத்துல உயர்த்திட்டான். அவர் சாடையில இன்னொருத்தர் இறக்கிட்டா வச்சான். அவர் என்ன பண்ண? கொலை செஞ்சிட்டாங்க என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஈசா நபியை கொலை செய்ய போனாங்க, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஈசா நபியை காப்பாத்திட்டான் என்று குர்ஆன் பேசுகிறது. ஈசா நபியை மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு பல்வேறு காலகட்டத்தில் இந்த யூதர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அதுக்கு முன்னால ஒரு ஹதீஸை இமாம் அஹ்மது பதிவு பண்றாங்க. அஷத்தன் நாசி அதாபன் யௌமல் கியாமதி ரஜுலுன் கதல நபியன், நாளை மறுமையில் நரகத்திலே ஒரு மனிதனுக்கு கடுமையான அதாபு கொடுக்கப்படும். அவனுக்கு நிகரான அதாபு மறுமையில் நரகத்திலே வேற யாருக்கும் இருக்காது. அவன் எவன் யார் என்று சொன்னால் கதல நபியன், அவன் நபிமார்களை கொலை செய்தவன். உலகத்துல பெரும் பாவங்கள்ல நபிமார்களை கொலை செஞ்சா பாருங்க, அவனுக்கு நிகரான தண்டனை வர எவனுக்கும் கொடுக்கப்படாது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நபிமார்களை இவங்க கொலை செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வே கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. உதாரணமாக இன்னைக்கு வந்து யூதர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த யூதர்களை வந்து இவங்க எல்லாம் 3 குடும்பங்களாக வசித்தார்கள். அந்த 3 குடும்பத்துல முதல் குடும்பத்துக்கு பேர் என்ன என்று சொன்னால் பனு நலீர். யூத குடும்பத்துக்கு பேர் என்ன? பனு நலீர். இன்னொரு யூத குடும்பம், அதுக்கு யூத குலம், யூத குலம். இன்னொரு குலத்துக்கு பேர் என்ன என்று சொன்னால் பனு குரைலா. இன்னொரு யூத குலம், அதுக்கு பேர் என்ன என்று சொன்னால் பனு கைனகா. இந்த 3 தான், பனு நலீர், பனு குரைலா, பனு கைனகா. புரிஞ்சா வரலாறுகள்ல இந்த 3 பேர் வந்துச்சாங்க. இவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். அப்ப இந்த 3க்கும் மொத்த பேர் என்ன என்று சொன்னால் பனு இஸ்ராயில். புரிஞ்சா? பனு நலீர், பனு குரைலா, பனு கைனகா, 3ம் தனித்தனி பேரு. இந்த 3க்கும் சேர்த்து மொத்த பேர் என்ன என்று சொன்னால் பனு இஸ்ராயில். நம்ம அரபி கிராமர்ல சொல்லுவாங்க ஃபதஹதைன், கஸரதைன், லம்மதைன். தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஃபதஹதைன் என்ன? ஃபதஹதைன் 2 ஜபர், நம்ம ஊர் பாஷையில 2 ஜபர். கஸரதைன் 2 ஜேர், லம்மதைன் 2 தோ பேஷ், 2 பேஷ். இந்த 3க்கும் சேர்த்து ஒரே பேர் வச்சிருவாங்க தன்வீன். அரபி கிராமர்ல தன்வீன் என்று சொன்னால் அது ஒன்று ஃபதஹதைன் அல்லது கஸரதைன் அல்லது என்ன லம்மதைன். அதே மாதிரி யூதர்கள் பனு நலீர் அல்லது பனு குரைலா அல்லது பனு கைனகா. புரியுதா? இந்த 3க்கும் சேர்த்து மொத்த பேர் என்ன என்று சொன்னால் பனு இஸ்ராயில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க என்பதற்கு நான் ஒரு வரலாற்று சான்றுகள் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பனு நலீர். முதல்ல யாரு? பனு நலீர். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல. ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே மதீனாவில் இந்த யூத மக்கள் மதீனாவுக்குள்ளும் மதீனாவுக்கு வெளியிலும் அவர்கள் எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, முதல்ல நமக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும் என்கிற அடிப்படையில் இந்த 3 குலத்தையும் கூப்பிட்டு சமாதான ஒப்பந்தம், பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? நாங்க உங்களை தாக்க மாட்டோம், நீங்க என்ன செய்யக்கூடாது? தாக்க கூடாது. வெளியூர்களிலிருந்து வந்து யாராவது எங்களை தாக்கினால் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். உங்களை தாக்கினா நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். அது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் என்று வருகிற போது உங்களுக்கு கஷ்டம் வந்தா நாங்க உதவி செய்வோம், எங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும் என்கிற ஒரு பரஸ்பர உதவி, பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத மக்களோடு போட்டுறாங்க. போட்டா இந்த பனு நலீரோடவும் போட்டாங்க. போட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒப்பந்தத்தை 3 வருஷத்துக்கு மேல இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. முதல் போர் வந்து ஹிஜ்ரி 2வது வருஷம் வந்து முதல் போர் பத்ர் போர். பத்ர் போர்ல சஹாபாக்கள் ஜெயிச்சிடுறாங்க. இஸ்லாம் வளருகிறது. அந்த இஸ்லாம் வளர்ச்சி, சஹாபாக்குடைய வெற்றி, முஸ்லிம்களுடைய வெற்றி என்பது பொறாமை தாங்க முடியவில்லை. பொறாமை தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை முறிக்கணும், முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கணும், முஸ்லிம்களை வந்து கொலை செய்யணும், குறிப்பா ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் என்று திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டமிட்டால் அவங்களால செய்ய முடியல. எதுவரை என்று சொன்னால் உஹது போர் முடிகிறது. ஹிஜ்ரி 3ல உஹது போர் முடிகிறது. உஹது போர்ல சஹாபாக்களுக்கு பயங்கரமான தோல்வி. அப்ப உஹது போர்ல சஹாபாக்களுக்கு தோல்வின்ற உடனேயுமே கொஞ்சம் துணிச்சல் பெறாங்க. முஸ்லிம்கள் தோக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு துணிச்சல், தைரியம் கிடைக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா உஹது போருக்கு பிறகு நான் போன வாரம் வேற மவுனா, அந்த மவுனாங்கிற இடத்துல 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. போன வாரம் சொன்ன பாத்தீங்களா? உஹது போருக்கு பிறகு தான் பியருல் மவுனா 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறது? துணிச்சல் வருகிறது. வந்தவனை உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு மதீனாவை சுத்தி உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மக்காவுடைய காவிர்களோடு தொடர்பு கொள்வது, மக்காவுடைய காவிர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது,
மதீனாவுடைய முனாஃபிக்குகளோடு தொடர்பு வைத்துக் கொள்வது. ஏன் நம்ம எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து முஸ்லிம்களை தாக்கிடலாம் என்கிற அடிப்படையில இந்த யூதர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். மதீனாவுல முனாஃபிக்குகள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் கூப்பிட்டுக்கிட்டாங்க. மக்காவுல காவிர்கள் வசிக்கிறாங்க, சப்போர்ட் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் என்று திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிடுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத மக்கள் வசிக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தருடைய வீட்டுக்கே போறாங்க. ஏன் போனாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபியை கூட்டிக்கிட்டு போறாங்க. 3 சஹாபாக்கள் அழைச்சிட்டு போறாங்க. முதல் சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு யூத மக்கள் வசிக்கிறாங்கல்ல அவங்க வீடுகளுக்கு போறாங்க. போய் ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னு சொன்னா, ஒரு சஹாபி அம்ரு பின் உமையா, சஹாபி பேர் என்ன, அம்ரு பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தவறுதலாக ஒருவரை கொலை செய்து விட்டார். ஒரு அம்பு எரிஞ்சாரு. அம்பு அதாவது ஆடு மாடுகள் அந்த மாதிரி மிருகங்களுக்கு பத்தியல அதை வேட்டையாடுறதுக்காக, அது பறவைகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு அம்பு எரிஞ்சாரு. அந்த அம்பு வேற ஆள் மேல பட்டுருச்சு. அவர் மூத்தா போயிட்டாரு. வேணுக்குன்னு சுடல, யதார்த்தமா பட்டுருச்சு, மூத்தா போயிட்டாரு. அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்டையோ அந்த சஹாபாக்கள்ட்டையோ முஸ்லிம்கள்ட்டையோ காசு பத்தல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுருக்கிறோமா இல்லையா? கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருக்கிறதா இல்லையா? இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத மக்கள்கிட்ட போய் என்ன செய்றாங்க, உதவி கேட்கறாங்க, காசு பணம் கேட்கறாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறோம், ஆனா திட்ட ரசூலுல்லாஹ் கொலை செய்யணும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செவத்தை காட்டி, இந்த செவத்தில் நீங்கள் சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள், கொஞ்ச நேரம் நீங்க சாய்ந்து உட்கார்ந்துகிட்டே இருங்க, நாங்க வெளியில போய் மஷூரா பண்ணி வசூல் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்வோம், உங்கள்ட்ட காசு கொடுப்போம் அப்படின்னு போயிட்டாங்க. போயிட்டா மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ணி முகமது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, கொலை செய்யறதுக்கு ஈஸியா போயிருச்சு, எப்படி கொலை செய்யலாம் மஷூரா பண்ணி மஷூரால முடிவு எடுக்கறாங்க. ஆட்டுகள் இருக்கா இல்லையா, அந்த ஆட்டுக்கள் மேல ஏறுவோம். ஒரு செவத்துக்கு கீழே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, மேல ஏறி நேரா ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேல என்ன செஞ்சிருவோம், ஆட்டுக்கல்ல போட்டுருவோம். முதல் மாடியில இருந்து போட்டுட்டு வைங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய தலையில விழுந்துறே, அவங்க வஃபாத் ஆயிருவாங்க என்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். என்று முடிவெடுத்துக் கொண்டு ஆட்டுக்களோடு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம மேல ஏறி ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ணிரனே என்று முயற்சி பண்றாங்க. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக வஹீன் மூலமாக அறிவித்து விடுகிறார். இந்த மாதிரி திட்டம் போட்டுட்டாங்க, கல்லோடு வர்றாங்க, உங்களை கொலை செய்ய போறாங்க, நீங்க எந்திரிச்சு போயிருங்க என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. வஹி வந்து விட்டது. வஹி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒண்ணுமே சொல்லாம, எந்திரிக்கப்பா, வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குவாங்க. சஹாபாக்கள் என்ன ஏன்னு கேட்பாங்க. இல்ல முதல்ல வாங்க, இடத்தை காலி பண்ணுங்க, சேஃப்டி வேணும், பாதுகாப்புன்றுவாங்க. மதீனாவுக்கு போயிட்ட பிறகுதான் நம்மள கொலை செய்ய முயற்சி பண்ணா தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்குவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்ம அடைக்கலம் கொடுத்தோம், பாதுகாப்பு கொடுத்தோம், சமாதான ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம், நம்மளையே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டானே என்கிற அடிப்படையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்கள் இங்கிருந்து மதீனாவிலிருந்து வெளியேறி விடுங்கள், இதுக்கு மேல நீங்க மதீனாவில் தங்கக்கூடாது, ஒப்பந்தத்தை மீறிவிட்ட காரணத்தால், நீங்கள் கொலை செய்ய முயற்சி செய்துவிட்ட காரணத்தால் நீங்கள் மதீனாவில் தங்கக்கூடாது, 10 நாள் கெடு, 10 நாள் அவகாசம், இந்த 10 நாட்களுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், மதீனாவிலிருந்து வெளியே போயிடணும் என்று உத்தரவிடுறாங்க. முதல்ல போறேன்டாங்க, கடைசியில மாட்டேன்டாங்க, போர் பண்றாங்க. பனு நலீர் போர் என்ற ஒரு போர் இருக்கு. எப்படி பத்ரு போர், உஹது போர் இருக்கிறதோ அது மாதிரி ஒரு பேருக்கு, போருக்கு பேர் என்ன, பனு நலீர் என்ற ஒரு போர் இருக்கிறது. கடைசியில மாட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் வசிக்கிறாங்கல்ல அதை போய் முற்றுகையிடுவாங்க. ஏறக்குறைய 10 நாட்கள் முற்றுகை. 10 நாட்களுடைய முற்றுகைக்கு பிறகு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இனிமே நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது, நம்ம செஞ்ச இந்த சதி சூழ்ச்சிய அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான், நாங்க போயிருவோம் அப்படின்னு 10 நாட்களுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அவங்களே ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்டு போயிரோன்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க போயிருங்க, ஆனால் உங்களுடைய வீடுகள் இருக்கா இல்லையா, இந்த வீடுகள்ல உங்க ஒரு ஒட்டகம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகம் எவ்வளவு சாமான்களை சுமக்குமோ அந்த சாமான்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடனே, எக்காரணத்தை கொண்டும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அப்படிங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க வீட்டை அவங்களே இடிப்பாங்க. குர்ஆன் பேசுகிற சூரத்துல் ஹஷரை நீங்கள் படித்து பாருங்கள், 59வது சூரா சூரத்துல் ஹஷரை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த பனு நலீர் கூட்டம் என்ன பண்ணாங்க சொன்னா, அவர்கள் வீட்டை அவர்களே இடித்தார்கள். கேட்டா என்ன காரணம் சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க போயிட்டா முஸ்லிம்கள் தங்கிடுவாங்கல்ல, முஸ்லிம்கள் தங்கிடக்கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு அவங்க வீட்டை அவங்களே இடித்து போட்டு இந்த நில கதவு ஜன்னல் இருக்கு பத்தியல அதுகளை மட்டும் என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு எங்க போனாங்கன்னு சொன்னா, மதீனாவிலிருந்து எங்க போறாங்க, ஹைபருக்கு போறாங்க. இந்த ஹைபர் போர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தூக்கிட்டு எங்க மதீனாவிலே தூக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நேரா ஹைபருக்கு போயிடுறாங்க. ஹைபர்ல போய் தங்குறாங்க. ஹைபர்ல போய் தங்கினா ஹிஜ்ரி 3ல வெளியே போயிட்டாங்க, வெளியேற்றப்பட்டாங்க. அங்கிருந்து ஏறக்குறைய 500-600 கிலோமீட்டரை தாண்டி ஹைபர் இருக்கிறது. ஹைபருக்கு போயிட்டாங்க. ஹைபருக்கு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அடுத்த 3 வருஷம் ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 3ல வெளியேற்றப்பட்டாங்க. ஹிஜ்ரி 6ல ஹைபர்ல போய் உட்கார்ந்துகிட்டு அடுத்த கொலை பட்டியல்,
புரியுதா? இந்த யூதர்களுடைய நோக்கமே நம்ம பார்க்கிற காசால கொலை செய்யறானே, கொலை, இந்த கொலை என்பது அவனுக்கு சர்வசாதாரண. பெண்களை கொலை செய்வது, சிறுவர்களை கொலை செய்வது, சின்ன பச்சிலம் பாலகர்களை கொலை செய்வது, நபிமார்களை கொலை செய்வது சர்வசாதாரண. போறா ஹைபர்ல போய் உட்கார்றான், ஹைபர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கொலை பட்டியல் தயார் பண்றான். ரொம்ப பேர் இல்ல, 3 பேர். இந்த 3 பேரை தூக்கிட்டா இஸ்லாத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு கொலை செஞ்சனால தான் அதுக்கு முயற்சி பண்ணாத வெளியேற்றப்பட்டாங்க. ஹைபர்ல போய் கொலை பட்டியல் தயார் பண்றாங்க. இந்த 3 பேரு, ஒன்னாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரை தூக்கிட்டமாக்க நம்ம ஜெயிச்சிரலாம், இஸ்லாம் தோத்துறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உளவுத்துறை மூலமாக இந்த செய்தி வருகிறது. முதல் செய்தி வஹி மூலமாக வந்துச்சு. இந்த ஹைபர் செய்தி எங்க வருகிறது? உளவுத்துறை மூலமா என்ன செய்கிறது? செய்தி வருது. செய்தி வந்தா பாரு, கொலை செய்யறதுக்கு பட்டியல் போட்டோம், முயற்சி பண்ணா துரத்தி விட்டு போட்டோம், இங்க இருந்து ஹைபருக்கு போயிட்டா, அங்க போய் என்ன பண்ண போறா, கொலை செய்ய முயற்சி பண்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு சஹாபாக்கள் படையோடு ஹைபருக்கு போவாங்க. ஹைபரை முற்றுகையிடுவாங்க, ஹைபர்ல போர் செய்வாங்க. ஹைபர் போர்ல அவங்க தோத்து போயிருவாங்க. ஹைபர் போர்லையும் தோத்து போனனால தான் என்னடா இது முஸ்லிம்களை ஒண்ணுமே செய்ய முடியலையே என்கிற காரணத்தால் ஒரு யூத பெண் என்ன செய்தால் என்று சொன்னால் என்ன செய்யறா, ஒரு விஷக்கரி. ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னமே ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியாது, போர் பண்ணிலாம் சாதிக்க முடியாது, சதி பண்ணி தான் சாதிக்க முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு யூத பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கொடுக்கிறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போகணுமா இல்லையா, இது மார்க்கமா இல்லையா என்கிற அடிப்படையில் யூதனாக இருந்தாலும் சரி, யூத பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த விருந்துக்கு போகலாம் அப்படின்னு போறாங்க. அந்த கறி விஷம் தடவப்பட்ட கறியாக இருக்கிறது. அவங்களும் ஒரு சஹாபியும் சேர்ந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கறியை கடிக்கிறாங்க. கடிச்சவனையும் தெரிஞ்சுக்கிறாங்க, இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வஹியும் வந்து விட்டது, இந்த கறியை சாப்பிடாதீங்க, இது விஷக்கறி என்று தெரிந்து விட்டது. கூட போனார்ல பிஷிர்ங்கிற சஹாபி, அவர் வஹி வரல, அவருக்கு வஹி நபிக்கு சஹாபிக்கு வராதுல, அவர் தெரியாம அந்த கறியை கடிச்சன பண்ணிட்டாரு, மெண்டு முழுங்கிட்டார். முழுங்கல கொஞ்ச நேரத்துல அந்த சஹாபி மௌத்தா போயிட்டார். சாப்பிட்ட சஹாபி மௌத்தா போயிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருகிறது. அப்புறம் சஹாபாக்கள் அந்த பெண்ணை கைது பண்றாங்க. அந்த பெண் ஓபன், ஆமா நான் வேணும்னு தான் செஞ்சேன், உங்களை கொலை பண்ணதான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு அவங்களுக்கு செஞ்சாங்கல்ல அதை மன்னிச்சாங்க. ஆனால் ஒரு சஹாபி கொலை செய்யப்பட்டு விட்டாரா இல்லையா, அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 4428வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி நேரத்தில் சக்கராத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த கஷ்டத்தில் ஆயிஷா நாயிட்ட என்ன சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய கடைசி நேரத்தில் சக்கராத்தில் சொன்னார்கள், யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆமில்லதி அகல்து பி ஹைபர், நான் ஹைபரில் அந்த விஷம் ஊட்டப்பட்ட கறியை சாப்பிட்டேனா இல்லையா, அந்த கஷ்டத்தை இப்போது உணர்கிறேன், அந்த வலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ சக்கராத்துல சொல்றாங்க, அந்த விஷக்கறி, அந்த யூத பெண் விஷத்தை கொடுத்தால, தெரியாம சாப்பிட்டுட்டா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டான்ல, அந்த விஷத்தை நான் இப்போது என்னுடைய சக்கராத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்டு சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்காங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்ன, யூதர்கள் பண்ணிய நிறைய அநியாயங்கள்ல முதல் அநியாயம் என்ன, நபிமார்களை கொலை செய்வது. இது அவர்கள் பண்ணிய முதல் அநியாயம். இரண்டாவது அநியாயம் என்ன என்று சொன்னால் ஒப்பந்தங்களை மீறுவது. ஒப்பந்தங்களை மீறுகின்ற விஷயத்தில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். உங்களுக்கு நிறைய தெரியும், நான் கூட என்னுடைய அந்த இஸ்ரேல் வரலாறு சொன்னேன். ஓசுலோ ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, இந்த ஓசுலோ ஒப்பந்தத்தை இட்சாக் ராபின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரதமர், இஸ்ரேலுடைய பிரதமரே போட்டார்ல 1993 நீ வரலாறு படிச்சா தெரியும். 1993 ஓசுலோ ஒப்பந்தம், இட்சாக் ரபீன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் யாசிர் அரஃபாத்தோடு 93 ஒப்பந்தம் போடுறாரு. சமாதான ஒப்பந்தம், பாதுகாப்பு ஒப்பந்தம் 5 வருஷத்துக்கு. 99 தனி பாலஸ்தீனம், இறையாண்மை கொண்ட பாலஸ்தீனம் என்றெல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல. அந்த ஒப்பந்தத்தில் பிரதமரை கையெழுத்து இன்னைக்கு கூகுள்ல பார்க்கலாம். நீங்க கூகுள்ல பாத்தீங்களாக்க அந்த இட்சாக் ராபின் அவர் தெரியும், அவர் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார்ல, அந்த அது இருக்குது, அவர் போட்ட கையெழுத்து இன்னும் கூகுள் இருக்கிறது. புரிஞ்சா? அப்ப ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் போட்டு விட்டு என்ன பண்ணாங்க, அந்த பிரதமரை கொலை செஞ்சுட்டு ஓசுலோ ஒப்பந்தத்தை மௌத்தாக்கிட்டா. ஒப்பந்தம் போட்டு உலக மாதிரியே ஒப்பந்தம் போட்டாங்க. உலக மாதிரியே ஒப்பந்தம் போட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்தை மீறி விட்டார்களே. இது அவர்கள் செய்கின்ற இரண்டாவது அநியாயம், இரண்டாவது பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் நிறைய வசனங்கள்ல யா பனி இஸ்ராயீல, யா பனி இஸ்ராயீல, இஸ்ராயீலின் பிள்ளைகளே, யூதர்களை எல்லாம் கூப்பிடுகிறான், இஸ்ராயீலின் பிள்ளைகளே. முதல் ஜுஸ் இருக்கு பத்தியலா, முதல் 1வது ஜுஸ், அதிலேயே 3 இடங்கள் எல்லாம் கூப்பிடுகிறான். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும் வய்யாய ஃபர்ஹபூன். ஒரு வசனம். இன்னொரு வசனத்திலே யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். 2வது ஆயத்து. முதல் ஜுஸுலயே 3 இடங்களில் யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயீலுடைய பிள்ளைகளே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு குர்ஆன்ல பாத்தீங்களாக்க
யா பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் கூப்பிடக்கூடிய முதல் வார்த்தை சூரத்துல் பக்கராவுடைய 40வது ஆயத். அதுக்கு முந்தி இல்ல, பக்கராவுடைய 40வது ஆயத்து தான் முதல் அல்லாஹ் என்ன சொன்னா, யா பனி இஸ்ராயிலே, இஸ்ராயலின் பிள்ளைகளே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் உத்தரவு என்ன என்று சொன்னால், யா பனி இஸ்ராயில் குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபூ பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும் வையாய ஃபர்ஹபூன். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், என்னிடத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. வஅஃபூ, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒப்பந்தங்கள் வாக்குறுதிகளை மீறி விடாமல் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒப்பந்தத்தை சர்வசாதாரணமா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, மீறினாங்க என்பது அவங்க செஞ்ச இரண்டாவது வரலாறு. இதுக்கு நான் ஒரே ஒப்பந்தத்தை அவங்க மீறினாங்கல்ல, அதுக்கு நான் ஒரே ஒரு வரலாறு சொல்லி என்னுடைய இந்த குதுபாவை முடிக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு பனு நலீரை பத்தி சொல்லிட்டேன் இல்லையா. ரெண்டாவது பனு குரைலா. ரெண்டாவது யாரு, பனு குரைலா. இந்த குரைலாக்காரவங்கள்ட்ட ரசூல் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 5ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் போர் பண்ணாங்கல்ல, அந்த அகல் போரில் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள். எப்படி மீறாங்க உங்களுக்கு தெரியும். அகல் போர்ல சஹாபாக்கள் வெறுமனே 700 சஹாபாக்கள், மொத்தமா முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் ஹிஜ்ரி 5ல 1000 பேர் இருந்தாங்க. ஹிஜ்ரி 5 வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்க, மொத்தமா முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலக முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, வெறும் 1000 பேர் இருந்தாங்க. இந்த 1000 பேர்ல 300 பேர் முனாஃபிக்குகள். அந்த பத்ர் போருக்கு பிறகு சஹாபாக்கள் ஜெயிச்சாங்கல்ல, வெற்றி கொண்டாங்கல்ல, அவங்க எல்லாம் யூதர்கள். தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு கனிமத்து பொருள் கிடைக்கும் துனியாவுக்காக என்ன பண்ணாங்க, தன்னை முஸ்லிம் என்று சொல்லி கொண்ட முனாஃபிக்குகள் 300 பேர். அப்ப நெசமான சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 700 சஹாபாக்கள் இருக்காங்க. அகல் போர்ல பாத்தியலாக்க காபிர்கள் எதிரிகள் 10,000 பேர். 10,000 எதிரிகளோடு சஹாபாக்கள் என்ன செய்யணும், போர் செய்யணும். இந்த 10,000 எதிரிகள் இங்கிட்டு பார்த்தா சஹாபாக்கள் 700 சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 700 சஹாபாக்கள் ரெண்டா பிரிச்சாங்க, 300 400 பிரிச்சாங்க. 300 சஹாபாக்கள் மதீனாவில் இருந்து மதீனாவுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். 300 சஹாபாக்கள். 400 சஹாபாக்கள் போர் செய்ய. 10,000 எதிரிகள். 10,000 எதிரிகளோடு சஹாபாக்கள் எவ்வளவு, 400 சஹாபாக்கள் மோதுறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சு. அப்படி மோதுகிற போது 3 நாள் பயங்கரமாக நடந்த ஒரு போரே மோதுனாங்க. அதில் ஒரு யஹூதி என்ன செய்வான்னு சொன்னா, இந்த முஸ்லிம்கள் தங்கி இருக்கிறாங்கல்ல, அதிலும் இஸ்லாமிய பெண்கள் தங்கி இருப்பாங்கல்ல, அவங்கள கொலை செய்ய முயற்சி பண்ண. ஒப்பந்தத்தை அப்பதான் மீறான். ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டால் பொதுவா இந்த முனாஃபிக் இந்த யூத என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டால் கை கொடுக்க மாட்டான், கஷ்டம் வந்தா கவுத்தி விட்டுருவான். அப்ப சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு கஷ்டம் வந்து விட்டது, அந்த கஷ்டத்தை மையப்படுத்தி என்ன பண்றான்னு சொன்னா, முஸ்லிம்களை கொலை செய்யணும், குறிப்பா பெண்களை கொலை செய்யணும் அப்படின்னு பெண்கள் தங்கி இருக்கிறாங்கல்ல, அங்கே சுத்திட்டு வர்றான் கொலை செய்யறதுக்காக. அதை ஒரு பெண்ணு பாக்குறாங்க. பார்த்த பெண்மணி யார் என்று சொன்னால் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மாமி, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய அக்காவோ தங்கச்சியோ. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா பாத்துறாங்க, ஒரு யூதன் கையில் ஆயுதத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறான். பார்த்துவிட்டு கீழே பாதுகாப்புக்கு நின்ற ஒரு சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹஸ்ஸானே, ஒரு யூதன் கையில் ஆயுதத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறான், எங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறான், நீங்கள் அவனை கொலை செய்து விடுங்கள் என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்லுவாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுவாங்க, இல்ல என்னால ஒருத்தவர் தான் இருக்கிறாங்க, என்னால ஒரு ஆளா போய் நின்று அவனை கொலை செய்ய முடியாது அப்படின்னு பயப்படுவாங்க. பயந்தா இந்த அம்மா சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, நானே அந்த வேலையை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில ஒரு தடி எடுப்பாங்க. கையில ஒரு தடி எடுத்து என்ன செய்வாங்க, நேரா அந்த யூதன் போவாங்க. கையில ஆயுதம் வச்சுக்கிட்டு இருப்பான். ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய யூதனோடு இந்த சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா நேருக்கு நேரா போய் மோதுவாங்க. போனவனே அவன் ஆயுதத்தை வெட்ட தூக்குவான். தூக்குனவனையும் இவங்க கையில கட்ட வச்சிருந்தாங்கல்ல, கட்டையை வச்சு ஓங்கி தலையில அடிப்பாங்க. ஓங்கி தலையில அடிச்ச உடனே இவங்க அடி முந்திரும். அவன் வெட்டு முந்திரத்துக்கு முன்னால இவங்க அடி ஓங்கி தலையில அடிச்ச உடனே தலை அப்படியே சிதைந்து போய்விடும். தலை அப்படியே சிதைஞ்சு போய் ரத்த வெள்ளத்துல அப்படி கீழே விழுந்துருவான். அப்படியே மூத்தா போயிடுவான். நேரா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்லுவாங்க, ஹஸ்ஸானே, உன்னால கொலை செய்ய முடியல, நான் கொலை செஞ்சிட்டேன். அவன் பாடியை தூக்கி வீசனே, நான் ஒரு பெண்ணு, அவன் ஆணு தொட முடியாது, அது மார்க்கத்துல ஜாயிஸ் இல்ல, நான் மட்டும் ஒரு ஆணாக இருந்தால் தூக்கி வீசிடுவேன், தொடக்கூடாது என்ற காரணத்தால நீ தூக்கி வீசிரு என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னாங்க. ஹஸ்ஸான் என்ன பண்ணாரு, அந்த பாடியை தூக்கி வீசினாரு என்று வரலாறு பேசுகிறது. இதை இமாம் புகாரி 946 இது மாதிரி பல்வேறு ஹதீஸ்கள்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த யூதர்கள் செய்கின்ற இரண்டாவது பாவம் என்ன என்று சொன்னால், என்ன பாவம் செய்வாங்க, ஒப்பந்தங்களை மீறுவாங்க. முதல் பாவம் நபிமார்களை கொலை செய்வது, இரண்டாவது பாவம் என்ன, ஒப்பந்தங்களை மீறுவது. இது அவர்கள் ஆண்டாண்டு காலமாக செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த யூதர்கள் என்னென்னமெல்லாம் பாவங்கள் செஞ்சாங்க, என்னென்னமெல்லாம் அநியாய அக்கிரமங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் சில பேர் வட்டி வாங்குறாங்கல்ல, சில பேர் நம்ம எல்லாம் வாங்க மாட்டோம், பெரிய பாவம், சில பேர் வட்டி வாங்குறாங்கல்ல, இந்த வட்டியை தோற்றுவித்தவர்கள் யார்?
யூதர்கள். வரலாறு படிச்சு பாத்தீங்களாக, வட்டியை தோற்றுவித்தவர்கள் யூதர்கள், நிறைய பாவங்களை தோற்றுவித்தவர்கள் யூதர்கள். அந்த வரலாற்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். நேரமின்மை என்ற காரணத்தால நான் இந்த வாரம் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் இந்த யூத வரலாறுகளை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவங்க எல்லாம் யாரு, எவ்வளவு பெரிய பாவிகள், எவ்வளவு பெரிய அநியாயக்கார அக்கிரமக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செய்திகளை சொல்கிற போது சஹாபாக்கள் எந்த பாடம் படிச்சாங்களோ, எந்த படிப்பினைகள் பெற்றார்களோ, அதே படிப்பினைகளை நமக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நாம் மறந்துவிட்டு அல்லது தவறுதலாக ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதனுடைய மன்னிப்புக்காக அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்யணும் என்பதை சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்தாக அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தானா என்பது துஆ. இந்த துஆவுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டோ அல்லது தவறுதலாகவோ பாவங்களை செய்துவிட்டால் அதற்காக நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா வ அஹ்தானா, அப்புறம் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்கிற துஆவை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள், நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்லி, எப்படி இது மாதிரியான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிற போது சஹாபாக்கள் துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை ஓதுனாங்களோ, துஆக்களை அமல் செஞ்சாங்களோ, துஆக்களை பிரச்சாரம் செஞ்சாங்களோ, அது மாதிரி துஆக்களை ஓதக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين اللهم منزل الكتاب ومجري السحاب وهازم الأحزاب يهزمهم وانصرنا عليهم اللهم أنجل المستضعفين من المؤمنين في فلسطين اللهم أنجل المستضعفين من المؤمنين في فلسطين اللهم أنجل المستضعفين من المؤمنين في فلسطين وفي غزة وفي كل مكان يا رب العالمين اللهم عليك بإسرائيل اللهم عليك بإسرائيل اللهم عليك بإسرائيل ومن أعادهم اللهم اشدد وطأتك على إسرائيل اللهم اشدد وطأتك على إسرائيل اللهم اشدد وطأتك على إسرائيل اللهم اجعلهم سنين كسني يوسف عليه السلام اللهم العنهم اللهم العنهم اللهم اهلكهم اللهم اهلكهم اللهم اهلكهم عاد وثمود يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.